கிஸ்மத்துன்னு ஒரு படம் வந்தது. அசோக்குமார் யாரும் ஹீரோயின் யாரும் தெரியாது. சுதந்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த படம் அது. அதில் ஃபஸ்ட்டு சீனே தூர்ஹட்டோ தூர்ஹட்டோ ஏ இந்துஸ்தான் அமாரா ஹை அப்படின்னு ஒரு பாட்டு. அது கதாநாயகெல்லாம் சேர்ந்துட்டு பாடுற மாதிரியே, வெள்ளைக்காரனை பார்த்து பாடுற மாதிரி, நாட்டை விட்டு வெளியே போகணும், சுதந்திர போராட்டம். அதை காட்டிட்டு அந்த படமே அதான் படத்தில் அது ஃபஸ்ட்டு சீன் அதுதான். அது மாதிரி ஆரம்பித்தாங்க. அது அப்புறம் வந்து பல்வேறு படங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு ஆதரவாக இந்தி படங்கள் வந்துருக்குது. தமிழ் படங்களில் வந்து நாம் இருவர் போன்ற படங்கள்லாம் வந்து காந்தியை பெருசாக காட்டி அதில் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பதில் அந்த கதாநாயகனும் எப்படி ஜெய்ஹிந்த் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தை அடிப்படையாக வச்சு அந்த நாம் இருவர் படம் வந்து, அதாவது சுதந்திரம் வரப்போகுதுன்னு இன்னும் 6 மாதத்தில் கொடுக்க போகிறாங்க வந்துருச்சு. அப்போ எடுத்து விட்ட படம். அதில் வந்து உடனே அவங்க வந்து தயாரிப்பாளர் வந்து தைரியமாக எடுத்துட்டாருலாம் நினைக்காதீங்க. விட்டுற போகிறாங்க வந்துட போகிறாங்க தெரிஞ்ச போது அந்த படத்தை எடுத்து விட்டாங்க, காந்தியெல்லாம் பாராட்டி. அரசியல் கருத்துக்கள்ங்கிறது ஆதி காலத்துலேருந்தே வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் எல்லா காலத்துலேயும் வந்துருக்குது.